ஹாப்பி சாபத் சர்ச். இந்த வாரம் எத்தனாவது பாடம் பார்க்க போகிறோம்? 6வது பாடம். எந்த புத்தகத்திலேருந்து நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கோன்னா மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலேருந்து. ஸோ இன்றைக்கான பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் செய்து செல்வோம். எங்களை அனுதினமும் வழி நடத்தும் எங்கள் அன்பு ஆண்டவரே, அப்பா, இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஓய்வு நாள் பள்ளி பாட நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்றைய தினத்திலும் நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறதான காரியங்கள் அப்பா பரத்திலிருந்து வருகிறவையாக இருக்கின்றன. அதற்காக நன்றி சுவாமி. நாங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், இதோ ஆண்டவரே, இதன் மூலமாக நாங்கள் என்னென்ன காரியங்களிலிருந்து நாங்கள் மாற வேண்டும் என்பதையும் எங்களிடத்தில் நீங்கள் தாமே தெரிவிக்க வேண்டுமாய், ஆவியானவர் தாமே அசைவாட வேண்டுமாய், மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கி நாம் படிக்க இருக்கிற பாடம் என்ன அப்படின்னாக்க, உள்ளே இருந்து புறப்படுகிறவைகள். இங்கிலீஷில் இன்சைட் அவுட்டா, இன்சைட் அவுட். ஓகே, ஸோ இதை குறித்து தான் நாம் படிக்க இருக்கிறோம். இந்த வாரத்துக்கான பாடம் எந்தெந்த அதிகாரத்தில் அப்படின்னாக்கா, மார்க்கு 7ஆம் அதிகாரம், அப்புறம் 8லையும் கொஞ்சம் இருக்குது. இந்த 2ஐயும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய காரியங்கள் இருக்குது. இதில் ஆனால் குறிப்பாக என்ன அப்படின்னாக்க, ஆண்டவரை எப்படி அவங்க ஆண்டவரையும் அவருடைய சீஷர்களையும் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. அவர் பாரம்பரியங்களெல்லாம் மீறுறாரு, அதை ஆண்டவர் புறக்கணிக்கிறார் அப்படிங்கிறதான சில சர்ச்சைகள்லாம் எழும்புது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது அந்த பாரம்பரியங்களை ஆண்டவர் ஏன் புறக்கணிக்கிறார், அதன் மூலமாக நமக்கு இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஆண்டவர் என்ன மாதிரியான ஒரு செய்தியை தர்றார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதில் முதலாவது பாடம் எதை குறித்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, மார்க் 7ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 13வது வசனங்கள் வரைக்கும் படித்தோன்னா அதில் வரக்கூடியது தான். இன்றைக்கி அதுதான் நம்மளுடைய மாறுத்திர வேத வசனமாக நம்ம படித்தோம். மனித பாரம்பரியங்கள் வர்சஸ் தேவ கட்டளைகள், இல்லையா? ஸோ பாரம்பரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இங்கே நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னாக்க, அந்த இயேசுவினுடைய சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, கை கழுவாமல் அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்றத என்ன பண்ணுறாங்க, பரிசேயர்கள் குற்றப்படுத்துகிறாங்க. பரிசேயர்களும் மற்றவர்களும் குற்றப்படுத்துகிறாங்க, அவங்க எப்படி கை கழுவாமல் சாப்பிடலாம் அப்படின்னுட்டு. அப்போ அது தப்பு அப்படின்றாங்க. ஆனால் இந்த இடத்துல இது நம்ம பார்க்கும்போது இதுக்கு ஆண்டவர் எப்படி இதுக்கு பதில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கே அவர் சொல்லக்கூடிய பதிலை நிறைய பேர் தவறாக புரிஞ்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை அவர் கை கழுவாமல் சாப்பிட்றது கரெக்டு நான் சொல்கிறாருங்க. அவர் என்ன மாதிரியாக சொல்கிறாரு? ஆமாம், கை கழுவாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறது இதில் கழுவாமல் சாப்பிடுறது அர்த்தம் இல்லை. நீங்கள் சொல்லுங்க. பாரம்பரியம் இங்கே அவர் நேரடியாக பதில் சொல்லலாம். அவங்க கை கழுவாம சாப்பிட வந்திருக்க போறது இல்ல, பட் யூதர்கள் முறைப்படி ஒருவேளை அவங்க கை கழுவாம இருந்திருக்கலாம். ஆமா, அப்ப யூதர்கள் எப்படி கை கழுவுறாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்காக நான் யூடியூப்ல போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தேன். சரி, அப்போ அவங்க எப்படி தான் அதை கை கழுவுறாங்கன்ட்டு வித்தியாசமாக கழுவுறாங்க. இன்றைக்கி தான் நான் காலையில் அவங்கள்ட்ட காமிச்சிட்டு இருந்தேன், இப்படி ஒரு விஷயத்த இன்றைக்கி தான் நாம் பார்க்குறோம் அப்படின்னு. இப்போ நாம் கை கழுவுறோன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி காலத்தில் டேப் இருக்குது, டேப்பை திறந்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கழுவுறோம். அன்னைக்கு டேப் இருந்ததா? இல்லை. அப்போ ஏதாவது ஒரு கப்பில் ஏதாவது ஒன்றுத்தில் நம்ம தண்ணியை எடுத்து தான் நம்ம கழுவோம். இப்போ நம்ம தண்ணி எடுக்கிறோம், இப்படி இந்த கையில் எடுக்கிறோம், கழுவுறோம், கழுவிட்டு அடுத்து இந்த கையில் வச்சு இந்த பக்கம் பிடிக்கிறோம் இல்லையா? அவங்கள்ட்ட இருக்கிறத கை கழுவுறதுக்குன்னே ஒரு தனியான வடிவமைப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கப்பு வச்சுருக்காங்க. அதில் 2 பிடி இருக்குது. இந்த பக்கம் ஒரு பிடி இருக்குது, இந்த பக்கம் ஒரு பிடி இருக்குது. அது எதுக்காகனா, முதல்ல இடது கையால் பிடிச்சி கழுவுறாங்க அப்படின்னா, வலது கையை கழுவின பிறகு நம்மளை மாதிரி கசக்கியெல்லாம் கழுவ மாட்டேங்கிறாங்க. அதை தண்ணி ஃபிஸ்ட் அப்படின்றாங்க, இது வழியாக அப்படியே ஊற்றுறாங்க. அப்படியே இந்த கையில் இப்படியாக ஊற்றுறாங்க, அவ்வளோதான். இப்படி தான் தண்ணியை காமிக்கிறாங்க, காமிச்சு இப்படி பிடிக்கிறாங்க. அது என்ன ஆகுதுன்னா, இது வரைக்கும் அந்த மணிக்கட்டுக்கு கீழே வரைக்கும் போகுது. அடுத்து இந்த கையில் அந்த இன்னொரு பக்க பிடியை தான் பிடிக்கிறாங்க, அந்த சைடு பிடி, அது கூட அசுத்தமாக பிடிச்சிடக்கூடாது, புரியுதா? அந்த கையால் பிடிச்சி இந்த கைக்கு அதே மாதிரி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பை வச்சிடுறாங்க. இந்த மாதிரி தான் யூதர்களுடைய பாரம்பரியமான கை கழுவுகிற ஒரு முறை இருக்குது. இன்றைக்கும் அவங்க அந்த மாதிரி தான் கழுவிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கை கழுவுறது மாத்திரம் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க
நிறைய வகையான பாரம்பரியங்களை உள்ளே வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதில் இதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குற்றப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள்லேயே பார்க்குறோம். கடையிலேருந்து வரும்போது எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்களா, அவங்க ஸ்நானம் பண்ணாமல் குளிக்காமல் என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. இது உங்களை எத்தனை பேருக்கு தோணுச்சுன்னு தெரில. இந்த காரியங்கள்லாம் படிக்கும்போது வேற யாராவது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்களா? ஒரு குறிப்பிட்ட ஆமாம் ஆமாம், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அவங்கெல்லாம் அப்படி தான் இருக்காங்க. இல்லை, சரி, இருந்தாலும் இந்த மாதிரி இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க, ரொம்ப சுத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க. ஆனால் ஆண்டவர் எதையா எதிர்பார்க்குறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களுடைய பாரம்பரியத்தை அவங்க எந்த இடத்துல பாவம் பண்ணுறாங்கன்னா, பாரம்பரியத்தை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கும் மேலே வச்சுட்டாங்க. அதுதான் அவங்க செஞ்ச மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, இது எப்போ வந்துச்சு, இதை குறித்து பைபிளில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க செஞ்ச பாரம்பரியங்களை குறிச்செல்லாம் இல்லை பைபிளில். அதாவது ஓல்டு டெஸ்டமெண்ட்டுக்கும் நியூ டெஸ்டமெண்ட்டுக்கும் இடையில கிட்டத்தட்ட எத்தனை வருஷ காலம், 400 வருஷ காலம். அதை இன்டர் டெஸ்டமெண்ட் அப்படின்றாங்க. அந்த பீரியடில் இவங்க கற்றுக்கிட்டு கொண்டு வந்தது தான் இந்த பாரம்பரியங்கள் எல்லாம். ஒருவேளை கை கழுவுறது பாரம்பரியத்தில் இருந்தது அப்படின்னா, ஆமாம் இருந்தது. அது லேவியர்களுக்கு ஆசாரியர்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது. ஆனாலும் எந்த இடத்துலையும் அதை இவ்வளோ தூரம் சடங்காச்சாரமாக செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. அது அவர்களுக்கு மட்டும்தான். ஆனால் இவங்க அந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்குறோம். அப்போ இதை குறித்து அவங்க ஆண்டவர் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அவங்களுடைய மற்ற பாரம்பரியங்களையும் கொண்டு அவங்க முன்னாடி நிறுத்துறாரு. அங்கே தான் கொர்பான் வருது. கொர்பான் அப்படிங்கிறது என்னது? என்னால் ஒரு வேலை செய்ய முடியல, இப்போ எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்க முடியல, அதுக்கு பல ஆலயத்தில் காணிக்கை கொடுத்துட்டா எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்க தேவையில்லை. ஆமாம். அப்போ இந்த மாதிரி ஒரு காணிக்கையை குறித்து எங்கேயாவது பைபிளில் இருக்கா? எங்கேயாவது ஆண்டவர் சொல்லியிருக்காரா, நீங்கள் கொர்பான் கொடுத்துட்டு நீ அம்மா அப்பாவை பார்த்துக்கலனாலும் பரவாயில்லன்னுட்டு? கட்டளையிலே அதானே வருது. கட்டளையில அந்த 5வது கட்டளை அதானே. அதுதான் என்னது, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவையாக. நம்ம எந்த தேசத்தில் வாழ்கிறோமோ அங்கே நீடிச்சு இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். இப்படிப்பட்ட கட்டளை தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த கட்டளையே மீறி போடுற மாதிரி அவங்க ஒரு பாரம்பரியத்தை கொண்டு ஒரு பழக்கத்தை கொண்டு உள்ளே வைக்கிறாங்க. அதுதான் என்னது, அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துக்க முடியாது, அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறேன், நான் ஆலயத்தில் காணிக்கையை கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ஒரு தவறான காரியம். இதைத்தான் நாம் அங்கே பார்க்குறோம். ஒருவேளை இந்த மாதிரியான வேற ஏதாவது பாரம்பரியம் இன்னைக்கு காலகட்டத்தில் நமக்கு மத்தியில் இருக்கா? ஆண்டவருடைய கட்டளையே மீறி போடுற அளவுக்கு, இல்லை நம்மளை அறியாமலே. ஏன்னா இந்தியா எதுக்கு பேர் போன நாடு? எதுக்கு? கல்ச்சர், கலாச்சாரத்துக்கு ரொம்ப பேர் போன நாடு. இந்த இந்தியாவில் தான் நம்மளும் பிறந்து வளர்ந்து வந்திருக்கோம். நம்ம யாரும் என்ன சொல்கிறது, பார்ன் அட்வென்டிஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. மற்றபடி எல்லாருமே பார்த்திங்கனாக்க ஒரு வகையில் வளர்க்கப்பட்டிருப்போம். நம்மளோட சூழ்நிலை நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நமக்குள்ளே இருந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆண்டவரை சத்தியத்தை எடுத்துக்கிட்டு உள்ளே வந்திருக்கோம். கரெக்டாக இல்லையா? அப்போ நம்மளை அறியாமலே சில வகையான காரியங்கள் நமக்கு சொல்லி கொடுத்ததை என்ன பண்ணுவோம், நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? அப்போ இதெல்லாம் கூட என்னது தான், கல்ச்சர் தான், கலாச்சாரம் தான். அப்போ அந்த மாதிரி ஏதாவது பாரம்பரியங்கள் நம்மளுடைய ஆண்டவருடைய கட்டளையை மீறுற அளவுக்கோ இல்லை ஆண்டவரையோ மறக்கடிக்கிற அளவுக்கோ நம்மளோட வாழ்க்கையில் காணப்படுதா? நீங்கள் தான் சொல்லணும். நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னாடி எங்களுடைய பாரம்பரியத்தில் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா பூனை குறுக்க உடனே திருப்பி வீட்டுக்கு வந்துடுவார். பள்ளி சத்தம் கேட்டுச்சுன்னா அது ஆமான்னுவாங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். பட் நாம் அதை பார்க்கறதில்ல, இப்போ ஒன்றும் இல்லை, அப்போ இருந்தே பார்க்கறதில்ல. பட் அவர்கள் அந்த பாரம்பரியத்தில் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம். இன்னும் ஒரு காரியம் என்ன அப்படின்னாக்க, விளக்கு வச்ச பிறகு என்ன பண்ணிடக்கூடாது, யாருக்கும் எதுவும் கொடுக்கக்கூடாது. அதை இன்றைக்கும் கூட எத்தனை பேர் பண்ணுறாங்க தெரியுமா? கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்த பிறகும். அப்போ அவங்கள அறியாமலே ஏதோ சில விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஒருத்தங்க அவசரமாக பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, ஒருவேளை அன்றைக்கி வெள்ளிக்கிழமையாகவே இருக்குது, அவங்க வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் வந்திருக்கு, பாவம் அந்த அம்மா கிட்ட காசு இல்லை, கேஸ் சிலிண்டருக்காரன் நிற்கிறான், சிலிண்டருக்கு கொஞ்சம் காசு தராங்க. ஐயோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கே, நம்ம சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. அப்போ இந்த இடத்துல கூட பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நம்ம கையில் காசு இருந்தும் நம்ம உதவாமல் இருக்கிறோம், அதுக்கு நம்ம ஒரு காரண காரியத்தை சொல்கிறோன்னா அது பாரம்பரியம் தான், கல்ச்சர் தான், நம்ம அப்படி வளர்க்கப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். சொல்லுங்கள்.
கரெக்ட். ஆமாம், அவர் சாப்பாடு கேட்டார், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க பணத்தை கேட்குறாங்க, அதனால் பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் வந்து பார்க்குறோம். அதாவது என்ன அப்படின்னா, என்னதான் பாரம்பரியம் அப்படின்னு இருந்தாலும் மனித பாரம்பரியத்தை விட எது மேலானது? ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள், கற்பனைகள் வந்து மேலானது அப்படிங்கிறத வந்து நாம் இங்கே பார்க்குறோம். இதை குறித்து வேறு யாராவது கருத்து? எல்லாரும் டிஸ்கஷனுக்குள்ளே கலந்துக்கிட்டா டைமுக்கு முடிஞ்சிடும், நான் என் பேச்சை குறைச்சிருவேன். அதை பற்றி ஏற்கனவே பேசிட்டோமே, அதை பற்றி பேசியிருக்கோம். இல்லை, ஆக்சுவலாக சொல்லியாச்சு. ஒரு கெஸ்ட் வராங்கன்னா நம்ம அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம், கொடுங்க. நாம தான் அதை சாப்பிடக்கூடாது. இதுதான் நம்ம இதில் நம்ம கற்றுக்கிறோம். ஆமாம், ஹோட்டலில் வாங்கி குக்குடு ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. நமக்கு சமைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது, வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு நமக்கு சமைச்சு கொடுக்கலாம். நமக்கு நம்ம ஏற்கனவே சாபத்துக்காக சமைச்சு தான் வச்சுருக்க போகிறோம், அதை நம்ம சாப்பிட்டுட்டு போகிறோம், வர்றவங்களுக்கு அதை கொடுக்கலாம். இதை வந்து லாஸ்ட் டைம் டிஸ்கஷன் அப்போவே வந்து நமக்கு பாஸ்டர் சொன்னாங்க. அதுக்காக எங்கள் வீட்டில் சாபத்து இதுதான் நீங்களும் சாப்பிடணும்னு சொல்லி அவங்கள என்ன பண்ண முடியாது, நம்மளால் கட்டாயப்படுத்த முடியாது. ஒருவேளை வந்திருக்கிற கெஸ்ட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு நம்ம தேவையான விஷயத்த கொடுத்து தான் ஆகணும். சரிங்க பிரதர், இப்போ சாட்டர்டே ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போகிறீங்க, மதியம் அங்கே குக்குடு ஃபுட்டு தான் கொடுக்குறீங்க, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? கேட்குறேன்னா பிரதர், இப்போ நான் கான்ஃபரன்ஸ் போகிறேன், நிறைய நாள் வெறும் ரைத்தா மட்டும் சாப்பிட்டு வந்திருக்கேன், வெறும் சேலடும் ரைத்தாவும். அங்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் நிறைய வெரைட்டி போடுவானுங்க, மட்டன் பிரியாணி, சிக்கனு, ஃபிஷ்ஷு, அது இதுன்னு இருக்கும், பட் வெறும் ரைத்தா. இதை பற்றி இப்போ நான் அன்றைக்கி சாட்டர்டே மதியம் அங்கே நான் சமைக்கலை, ஆனால் சமைச்சு வச்சுருக்க சாப்பாடை நான் சாப்பிட்லாமா? சுமதி சிஸ்டர், நீங்கள் ஏதாவது சொல்ல வர்றீங்களா? ம், ஓய்வு நாளை கடைப்பிடிக்கிறது. இப்போ என்னுடைய கேள்வி, நான் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போகிறேன், சாட்டர்டே மதியம் நான் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா? அப்படி இல்லை, இப்போ சகோதரர் சாப்பிட்றேன்னு சொல்கிறாரு, இதை பற்றி நான் கருத்து. அது குக்குடு ஃபுட்டு கிடையாதுங்களே. தயிர் பச்சடிங்கிறது பொதுவாக வந்து இப்போ நம்ம இதுல சர்ச்சில் என்ன சொல்றாங்க, தேங்காய் சட்னி அரைக்கலாம், தாளிக்காம சாப்பிடணும்னா பாஸ்டர் சொல்றாரு. இப்போ சப்போஸ் இல்லை இல்லை இப்போ பாஸ்டர் இல்லாதனால நம்ம வந்து இதை பற்றின டிஸ்கஷன் இன்னும் கரெக்டாக நம்ம இதை ஒரு கேள்வியாக வச்சுப்போம், இதை கேட்போம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஃபெமிலா? இப்போ இல்லை சங்கீதா, இப்போ நீங்கள் அல்டிமேட்டாக சொல்ல வர்றது என்ன, அதை சொல்லிடுங்க. இல்லைங்க, நான் அது கேட்க வரல, நீங்கள் நான் கேட்குறது சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா? இப்போ ஒரு மீட்டிங்க்கு போகிறீங்க சாட்டர்டே, அங்கே குக்குடு ஃபுட்டு போடுறாங்க, சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா? ஏன்னா இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு இதுக்கு போகிறோம், ஏன்னா நம்ம 7th ஸ்கூலில் ஒரு தடவை ஏதோ நெற்செய்தி பிரிவிழாவை ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து குக்குடு ஃபுட்டு தான் சமைச்சு போட்டாங்க. அன்றைக்கி சமைச்சு, ஏன்னா இவ்வளோ பேருக்கு கெட்டு போயிடுன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டு, எங்களுக்கெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டார் பாஸ்டர், அங்கே குக்குடு ஃபுட்டு போடுறாங்க, சாப்பாடு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க வீட்டில் இருந்து அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் போய் அந்த குக்குடு ஃபுட்டை சாப்பிடாம இது சாப்பாடு தான் சாப்பிட்டோம். பேசு.
இது பாரம்பரியம் அல்ல, நம்ம சாப்பிடக்கூடாது, நம்ம ஓய்வு நாளை ஃபாலோ பண்ணுறோம். பட் இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய கருத்து. இப்போ சங்கீதம் என்ன சொல்கிறாங்க, சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. அதாவது பிரதர், நம்ம கான்ஃபரன்ஸ் அதனால தான் நம்ம வந்துட்டு போக மாட்டோம், கடவுள்கிட்ட போய் சேர மாட்டோம். சில விஷயங்கள் என்னென்னா, செவன்த் டே பொறுத்தவரைக்கும் சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம கடைப்பிடிக்கலாம், நம்ம யாருமே பரலோகமே போக மாட்டோம், கடவுள்கிட்டே போக மாட்டோம் அப்படின்ற கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்க. வேறு அதில் வேறு அப்போலாம் பார்த்தா யாருமே யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது, கடவுள் தான் ஜட்ஜ்மெண்ட். அவங்கவுங்க இருதயத்தை அவர் அறிகிறார். என்னுடைய கட்டுப்பாடு நான் சொல்கிறது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறீங்க. இல்லைங்க, நான் உங்களோட கேள்வி நான் எது எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. இப்போது நம்ம சாட்டர்டே ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே வந்து குக்குடு ஃபுட்டு இருக்குதுன்னு தெரியும், நம்ம ஆயத்தம் இல்லாமல் போயிட்டோம். இப்போ நாங்கள் எங்கேயாவது போகிறோன்னா முதல் நாளே கான்ஃபரன்ஸுக்கு போகும்போது புளிசோறு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். அங்கே உட்காந்து அங்கே சாப்பிடாம புளிசோறு வச்சு சாப்பிடுவோம். ஸோ ஒரு ஆயத்தம் இல்லாமல் போகிறோம். நம்ம தங்கியிருக்க ஹோட்டலுக்கும் கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடத்துக்கும் 20 கிலோமீட்ரு. இப்போ நாங்கள் அடுத்த வாரம் அப்படி தான் போக போகிறோம். அப்போது அங்கே போடுற குக்குடு ஃபுட்டை சாப்பிட்லாமா, இல்லை வெறும் சாலடு வெறும் தயிர் பச்சடி சாப்பிட்டு வரலாமா? என்னோட கேள்வி அதுதான். இப்போ நீங்கள் சாப்பிட்லான்னு சொல்கிறீங்க, இல்லைங்க நீங்கள் சாப்பிட்லான்ட்டீங்க. அம்மா நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நமக்கு ஓய்வு நாளை எப்படி கடைப்பிடிக்குங்கிறது தெரியும். அதனால நம்ம வந்து எச்சரிக்கையாக அந்த இடத்துல அந்த சமைக்காத உணவை நம்ம ரெடி பண்ணிட்டு போய் தான் சாப்பிடணும். சமைச்ச உணவு சாப்பிடக்கூடாது. ஏன்னா நமக்கு ஓய்வு நாளில் வந்து சத்தியத்தை தெரிஞ்சிருக்கிறோம். அந்த இடத்துக்கு போகிறப்ப நமக்கு வந்து ஓய்வு நாள் சாப்பாடு வந்து நம்ம ரெடியாக எடுத்துகிட்டு போகணும். சனிக்கிழமை அங்கே அந்த இடத்துக்கு போகிறோன்னு தெரியும். அப்போ போகிறப்ப நமக்கு தேவையான அன்னைக்கு வந்து சமைக்காத உணவு இல்லாட்டி நம்ம முன்னாடியே எச்சரிக்கையாக சமைச்சு எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு போகணும். அன்றைக்கு சமைக்கிற சாப்பாடு எங்கே போனாலும் சாப்பிடக்கூடாது. சரி, இதை வந்து இந்த டிஸ்கஷன் நமக்குள்ளே இருக்கட்டும். நம்ம பாஸ்டர் வந்த பிறகும் இதை குறித்து நம்ம வந்து கண்டிப்பாக பேசலாம். ஆனாலும் கூட சால்வேஷன் இஸ் பர்சனல் இல்லையா? ஒரு ஆண்டவர் வந்து ஓய்வு நாள் அன்னைக்கு சமைச்சதை சாப்பிட்றோமா சமைக்காத சாப்பிட்றோமான்னு பார்க்க விட, ஓய்வு நாள் அவர் சொல்கிற மாதிரி கைக்கொள்கிறோமான்னு முதல்ல நான் பார்க்குறாரு இல்லையா? ஒருவேளை நம்ம வந்து அதை பண்ணலைன்னா அதுவே அவமாக்குறது தான். அதுக்கப்புறம் அதில் நம்ம சமைக்கிற ஃபுட்டு சமைக்காத ஃபுட்டு ரெண்டாவது காரியமாக வந்து போகும். ஒவ்வொரு நாளும் ஏசப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓய்வு நாளில் நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறோமா, இந்தந்த கட்டளைகள்லாம் வச்சுருக்காங்க. அதில் வந்து நம்ம பிரித்து பார்க்கவே முடியாதது உணவு. ஏன்னா அந்த விஷயத்தில் வந்து தேவன் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காரு, நீ அந்த நாளில் சமைக்காத அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதாவது நார்மலாக இருக்கிற பர்சனுக்கு தான் நான் பேசுகிறேன். இப்போ சிக்கு பர்சன் அதை பற்றி நான் பேசலை. இப்போ ஒருவேளை நான் கான்ஃபரன்ஸ் போகிறேன்னா தேவன் வந்து நம்ம 10 கற்பனையை கொடுத்துருக்காரு, அதன்படி நம்ம வாழணும்னு சொல்லிட்டு தான் இந்த சர்ச்சுக்கே வந்திருக்கோம். இப்போ வந்து ஓய்வு நாளை குறித்து தெளிவாக நமக்கு தெரியும். அன்னைக்கு நம்ம வந்து முந்தின நாளே நம்ம சமைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இப்போ அஜாக்கிரதையாக போகிறது நம்ம தப்பா தேவன் தப்பா? ஏன் தப்பு? அப்போ நான் சாப்பிட்லாங்களா? இப்படி தேவன் வந்து ஒரு கட்டளை கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சும் அதில் அலட்சியம் காமிச்சது ஏன் தவறு? இதில் சாப்பிட்லாங்கிற ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போகவே கூடாதுங்கிறது என் கருத்து. எக்ஸாம்பிள், நான் வியாழக்கிழமை நைட்டு போகிறேன். இப்போ அடுத்த வாரம் வியாழக்கிழமை நைட்டே போயிடுறேன். நான் சனிக்கிழமை மதியம் போய் அங்கே புளிசோறு செய்ய முடியாது. வேற ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்லைம்மா, இப்போ நான் என்ன கேட்குறேன், அங்கே ஒன்றும் இல்லை, அங்கே வெறும் அன்குக்குடு ஃபுட் இருக்குது, வெறும் சாலடு. இப்போ ஒரு சாலட் இருக்கு, சாலட் எடுத்து வெள்ளரிக்காய் எடுத்து சாப்பிட்றது தப்பான்னு கேட்குறேன். இல்லைங்க சார், நான் அதுக்கு தான் சொல்கிறேன், அதுக்கு தான் தெளிவாக சொல்கிறேன். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து அன்னைக்கு அது குக்குடு ஃபுட்டு கிடையாது, இது இயற்கையாக விளையிறது, அதை நம்ம சாப்பிடலாம். இன்னும் இன்னும் இன்டெப்த்தாக போனோம்னா அது என்னைக்கு வாங்கினது அப்படின்னு சொல்லி போனோம்னா அந்த இடத்துல நம்ம சிக்கிடுவோம். போக ஆரம்பிச்சிடுறோம் நம்ம. அப்படி போக வேண்டாம் அவ்வளோ தூரம். ஓய்வு நாளில் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றது தெரியும், அதை நம்ம செய்யணும், அவ்வளோதான். அன்னைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோமா அப்படிங்கிற காரியத்தை தான் நம்ம பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் நேரமும் ஆகிக்கிட்டு இருக்குது. அதனால் அடுத்த நம்ம திங்கட்கிழமை பாடத்துக்கு போகலாம். என்ன அப்படின்னாக்க,
கை சுத்தமா அல்லது இருதய சுத்தமா? இங்கே தான் வந்து அந்த கை கழுவுற காரியத்தை குறித்து அதற்கான பதிலை வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு. அதை வந்து அவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு விடுகதை மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது மார்க் 7:15 வாசிக்க முடியுமா? அதுதான் இன்னைக்கான மனப்பாட வசனமும் கூட. அவனுக்கு அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். அப்போ அவர் கொடுக்குற பதில் வந்து இப்படி தான் இருக்குது. என்ன அப்படின்னா, வெளியிலேருந்து உள்ளே போகிற எதுவுமே என்ன கிடையாது, அவனை தீட்டுப்படுத்தாது. அவனுக்கு உள்ளேருந்து வெளில வரக்கூடிய காரியங்கள் தான் வந்து தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு. இது கிட்டத்தட்ட ஒரு விடுகதை மாதிரி சொல்கிறாரு. ஆனாலும் அங்கே இருந்தவங்களுக்கு அது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், அங்கே இருந்த யூதர்களுக்கு, பரிசேயர்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து எதுதான் முக்கியமாக இருந்தது? வெளிப்புற சுத்தம் தான் வந்து ரொம்ப முக்கியமாக பிரதானமாக அவங்க பார்த்தாங்க. அவங்க திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொன்னது யூதர்கள், பரிசேயர்கள் என்ன அப்படின்னா வெளிப்புற சுத்தம். அதான் நம்ம படிக்கிறோம். என்னது, அவங்க வந்து அவங்கள சுத்தம் பண்ணிக்கிறது, தொடர்ந்து திரும்ப திரும்ப பாத்திரங்களையும் அந்த செப்பு குடங்களையும் கிண்ணங்களையும் சட்டிகள் இதெல்லாத்தையும் கழுவி கழுவி வைக்கிறாங்க. ஆனால் அவங்களோட இருதயம் எப்படி இருந்தது? சுத்தமாக இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதனால தான் வந்து ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பதிலை வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் பரிசுத்தருக்கு எதுதான் வந்து பிரதானமான காரியம்? உள்புற சுத்தம். அதனால தான் அப்படி சொல்கிறாரு. சட்ரிக்கு ஏதாவது சொல்ல வரீங்களா? அதாவது யூதர்களுக்கு வெளிப்புற சுத்தம் தான் பிரதானமாக இருந்தது, நம்மளுடைய ஆண்டவருக்கு உள்புற சுத்தம் தான் வந்து பிரதானமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மனசு சுத்தமாக இருக்கிறது. சரி, அப்போ எதுதான் வந்து மனுஷனை தீட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் வந்து ஆண்டவரே பதில் கொடுக்குறாரு. அது மார்க் 7:20-23 நிறைய காரியங்கள் பார்க்குறோம். மனுஷனுக்கு உள்ளேருந்து புறப்படுகிறதான வன்கண்ணு, தூஷணம், பொறாமை, காம விகாரம், இந்த மாதிரி நிறைய காரியங்களை பார்க்குறோம். ஒருவேளை நல்லா நம்ம வெள்ளையும் சொல்லியுமா சர்ச்சைக்கு வர்றோம், உட்கார்ந்துருக்கோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பொறாமை இருக்குது ஒருத்தங்களை பார்த்து அப்படின்னா, வெளியில் இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு வேணால் நம்மளை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஐயோ இவங்க எவ்வளோ நல்லா கரெக்டாக வர்றாங்க, எவ்வளோ தூரம் ஜெபம் பண்ணாங்க. ஏன்னா இதைத்தான் வந்து அன்னைக்கு அவங்களும் பண்ணாங்க. அதை குறித்து ஆண்டவர் சொன்னார். அவங்க என்னது, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்காங்க அப்படின்னாரு. மனுஷனுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சுயநீதியை நடப்பிக்காதீங்கன்னு சொல்லி சொன்னார். ஒருவேளை இன்னைக்கு அவங்க அரை மணி நேரம் ஜெபம் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், ரெகுலராக வந்து தினமும் கூட ஜெபம் பண்ணுறவங்களா, இல்லைனாக்கா ஏதாவது ஆராதனையில் பங்கு பெறுறவங்களா இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய மனசு வந்து யாருக்கு மாத்திரம்தான் தெரியும்? ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும், அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த இருதய சுத்தம் தான் வந்து ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்குறோம். அதே போல் இங்கே இந்த விஷயத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மற்ற இதில் இருக்கிறதான பாஸ்டர்ஸ் எல்லாம் முன்னாடி இருக்க வசனத்தை விட்டுருவாங்க, பின்னாடி இருக்க வசனத்தை விட்டுருவாங்க. ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், எந்த மாமிசத்தை வேணாலும் சாப்பிட்லாம், எதை வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடிய மக்கள் இருக்காங்களா இல்லையா? ஆனால் ஆண்டவர் இங்கே அதையா குறிப்பிட்டு சொல்கிறாரு? கண்டிப்பாக இல்லை. ஒருவேளை மாமிசம் சாப்பிடக்கூடிய கிறிஸ்தவர்களாகவே இருந்தாலும் அவங்க எப்படிப்பட்டதான மாமிசத்தை சாப்பிடணும், சுத்தமான மாமிசத்தை சாப்பிடணும், சுத்தமான மிருகங்களை சாப்பிடணும் அப்படின்றத குறித்தும் பைபிள் நமக்கு சொல்லியிருக்கு. அதைத்தான் வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க பார்வையில் அது வந்து நமக்கு இல்லைங்க, அது பழைய ஏற்பாட்டு காலத்தில். நீங்கள் எங்க இன்னும் அதுலேயே இருக்கீங்க, நீங்கள் இங்கே வாங்கங்க. ஆனாலும் அவங்களும் வந்து இப்போ நேத்திக்கும் இதை குறித்து வந்து ஒரு விஷயம் பார்த்தேன். போர்க் அப்படின்றோம் இல்லையா? போர்க் அப்படின்னா என்னது, அந்த பன்றி இறைச்சி. ஒரு சாபத் ஸ்கூல் ஒரு பேஜ் இருக்குது ஃபேஸ்புக்கில், அது ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். 7th டேயோட பேஜ். அவங்க வந்து ஃபுல் வேர்ல்டுக்கும் வந்து அந்த பேஜ் மூலமாக நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் நான் கிறிஸ்டியன்ஸை விட மற்ற டினாமினேஷன் கிறிஸ்டியன்ஸ் தான் அதை நல்லா புரிஞ்சுப்பாங்க. அதில் வந்து நேத்திக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னென்னா, போர்க் சாப்பிட்றதுனால என்ன தப்பு, ஏன் அதை சாப்பிடக்கூடாது, அந்த இறைச்சிகளுக்குள்ளே எப்படி புழுக்கள் இருக்குது, அதை ஏன் சாப்பிடக்கூடாது, அவ்வளோ ஈஸியாக வந்து உடலில் வந்து நோய் கிருமிகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு பெரிய ரிஸ்க் அதில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து டீனியா சோலியம், டீனியா சாச்சினேட்டா அப்படிங்கிற 2 நாடா புழுக்கள் அதில் இருக்கும். நாடா புழுக்கள்னால் 6 மீட்டர் நீளம் வளரும், நல்லா ஒரு 20 அடி நீளத்துக்கு வளரக்கூடிய நாடா புழுக்கள். இந்த நாடாப்புழுக்கள் வந்து அந்த போர்க்கில் சரியாக ப்ராப்பர்லி குக்குடு, அப்படி ப்ராப்பராக குக் பண்ணாத அந்த போர்க்கில் இருக்கிற அந்த நாடாப்புழு பிளட்டுக்குள்ளே போய் வெறும் குடலில் மட்டும் இருக்காது, அது என்ன பண்ணணும்னா பிரெயின்குள்ளே போயிடும். பிரெயினில் போயிட்டு அதோடைய குட்டி ஃபார்ம் வந்து பிரெயினில் இருக்கும்.
நிறைய பேருக்கு நான் நிறைய கேஸ் பார்த்துருக்கோம், ஃபிட்ஸ் அடிக்கும். சிடி எடுத்து பார்த்தா மோதிரம் மாதிரி பிரெயினில் ஒரு ஷேப் தெரியும். ஸோ எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா நீங்கள் அந்த குட்டி புழுக்கள், நூற்றுக்கணக்கான புழுக்களில் பிரெயின்குள்ளே பார்க்கலாம். ஸோ 28 நாளைக்கு இந்த அல்பெண்டசோல்ங்கிற மாத்திரை 28 டேஸ் கொடுத்தா தான் அந்த புழுக்கள் சாகும். ஸோ பிரெயின்குள்ளேயே போகும். நீங்கள் சொல்கிறது அதுதான் சொல்ல வர்றீங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் தான் அவங்களும் வந்து காமிச்சிருந்தாங்க. எனக்கு அந்த புழுவோட நேம் எல்லாம் தெரில, ஆனால் வீடியோ முதற்கொண்டு காமிச்சிருந்தாங்க. அப்போ அதனால தான் வந்து என்னென்ன மாதிரியான மிருகங்களுடைய மாம்சத்தை புசிக்கணும் அப்படின்றத பைபிள் வந்து நமக்கு தெளிவாக சொல்லுது. சாப்பிடாத வரைக்கும் ரொம்ப நல்லது. ஒருவேளை சாப்பிடக்கூடிய இதில் நாம் இருக்கோம் அப்படின்னா எப்படிப்பட்ட மாம்சத்தை நீங்கள் புசித்து அதையும் நம்ம ஒரு சுகாதாரத்தோடு இருக்கலாம், ஆரோக்கியத்தோடு இருக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவையும் பைபிள் கொடுக்குது. அந்த அறிவை நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பாடத்துக்கு போகும்போது இது ஒரு முக்கியமான பாடம்னு சொல்லலாம். இங்கே வந்து என்ன அப்படின்னாக்கா, ஒரு புறஜாதியான ஒரு ஸ்திரீ, அவள் மூலமாக வந்து ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு பாடத்தை அங்கே இருக்க சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அதுதான் வந்து என்னது அப்படின்னா, நாய்களுக்கு ரொட்டி துகள்கள் அப்படின்ட்டு. அந்த ஸ்திரீ எந்த நாட்டை சேர்ந்தவளாக இருந்தால், கிரேக்க ஸ்திரீ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர் வந்து அந்த தீரு சீதோன் பட்டணம் அந்த பக்கத்தில் போகும்போது வந்து நாம் இதை பார்க்குறோம். இங்கே வந்து பார்க்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, அவள் வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறா, தொடர்ந்து கேட்குறா, என்னோட மகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, குணப்படுத்துங்க, அவள்கிட்ட இருந்து அந்த ஆவியை வந்து நீங்கும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிஞ்சு கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க, இடையே வந்துகிட்டே இருக்கு, ஏதாவது ஒரு வழி சொல்லி அனுப்பிச்சு விடுங்க. அந்த சீஷர்கள் அவங்களுக்கு தொல்லையா இருக்குது. இந்த சீஷர்கள் மூலமா அன்னைக்கு இருக்கிற யூதர்களுடைய மனநிலையும் வந்து அந்த இடத்துல ஆவியானவர் நமக்கு பதிவு பண்றாரு. அந்த சீஷர்கள் எப்படி பார்த்தாங்களோ புறஜாதிகளை, அந்த மாதிரி தான் அன்னைக்கு இருந்த யூதர்கள் எல்லாருமே பார்த்தாங்க. அந்த இடத்துல திரும்பவும் ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு இது வருது. என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்லை. அப்போ ஆண்டவர் வந்து அவங்கள நாயின்னு சொல்றாரா, எப்படி இப்படி சொல்கிறாரு அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு டாபிக் உள்ள போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை நம்ம வந்து பரிசுத்த ஆவியானவரோட துணை கொண்டு படிக்கும்போது தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையும் தெரிய வரும். பிரதர் சொல்லுங்க. அப்போது முதலாவது காரியம் என்னென்னா, இங்கே நம்ம பாடத்தில் இருக்கிற மாதிரி ஏசப்பா வந்து என்ன சொல்கிறாங்க, முதல்ல யாரு தான் திருப்தி அடையணும், பிள்ளைகள். அப்போ முதலாவது வந்து பிள்ளைகளுக்கு வந்து அந்த ரொட்டிகள் போகணும். அப்படிங்கும்போது அவருடைய அந்த வார்த்தைகளில் இருந்த ஒரு மறைவாக இருந்த காரியத்தை யார் தெரிஞ்சுக்கிட்டா, அந்த ஸ்திரீ தெரிஞ்சுக்கிட்டா. அப்போ முதலாவது பிள்ளைகள்னா அப்போ அடுத்து யாரையும் தான் ஆண்டவர் வந்து திருப்திப்படுத்துவார், புறஜாதிகளை, நாய்களை. அவர் வந்து அங்கே நாய்க்குட்டின்னு குறிப்பிட்டதானே, இல்லைனா யூதர்கள் நாய்கள்னு நினச்சிட்டு இருக்கிறதான புறஜாதிகளுக்கும் கண்டிப்பாக என்ன கிடைக்கும், அவருடைய கிருபை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து அந்த ஸ்திரீ புரிஞ்சுக்கிட்டதுனால தான் வந்து அவள் வந்து அப்படிப்பட்ட ஒரு பதிலை வந்து கொடுக்குறான்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது கிட்டத்தட்ட என்னென்னா, அங்கே ஒரு புறஜாதியான ஸ்திரீ மூலமாக அங்கே அவர் வந்து அந்த சீஷர்களுக்கு ஒரு கிளாஸ், ஒரு டீச்சிங் கொடுக்குறாரு. அங்கே டீச்சரே யாருன்னா அந்த ஸ்திரீ தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவர் போனதே இந்த புறஜாதி பட்டணத்துக்கு தான். அந்த சீப்புரு பட்டணங்கிறது புறஜாதி பட்டணம். அவங்கள தேடி தான் அவர் போறாரு. ஆனால் அந்த அம்மாவுடைய விசுவாசம் கடைசி வரைக்கும் நிற்கிது. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் போயா அப்படின்ட்டு போயிருக்கணும். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக. ஒருவேளை அவர் அந்த பட்டணங்களுக்கு போகும்போது அதெல்லாம் இங்கே பதிவு பண்ணப்படலை. சீஷர்கள் இவர் ஏன் இங்கே போகிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு கூட, ஆனாலும் சொல்ல முடியாமல் கூடவே போயிருந்துருக்கலாம் இல்லையா. சரி என்ன பண்ணுறாரு பார்க்கலான்னுட்டு. அதனால தான் வந்து அவங்கள துரத்தி விடுங்க அப்படின்றாங்க. ஆனாலும் கூட அந்த இடத்துல வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க, அந்த விசுவாசம், அந்த தாயினுடைய விசுவாசம், அவளுடைய மகள் மேலே அவள் வச்சிருந்த அந்த அன்பு, அதனால ஆண்டவரை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுறா, அந்த சுகத்தை வந்து பெற்றுக்கொண்டாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை அன்னைக்கு யூதர்கள் புறஜாதிகள் அந்த மாதிரி பார்த்த மாதிரி இன்னைக்கு ஆண்டவரோட பிள்ளைகள்னு சொல்லிட்டு இருக்க நாமளும் கூட மற்ற மதத்தினரையோ மற்ற டினாமினேஷனில் இருக்கவங்களையோ கொஞ்சம் கீழே பார்க்கக்கூடிய மாறான அபிப்பிராயம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதா இல்லையா? என்ன கேட்டால் நான் இருக்குதுன்னு சொல்லுவேன். எல்லார்கிட்டையும் இல்லை. திரும்பவும் என்னன்னா, நமக்கு தான் வந்து 10 கற்பனைகள் தெரியும், நமக்கு தான் வந்து சின்ன வெளிச்சம் பெரிய வெளிச்சம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு தான் வந்து அம்மையாரோட புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கோம், எல்லாமே நமக்கு தெரியும், நாம டைரெக்டாக வந்து மேலே போவோன்ற மாதிரி மனப்பக்குவம் இல்லை. பட் அவங்க வந்து ஒரு விஷயத்தில் வாக்குவாதம் பண்ணும் பொழுது அப்போ வந்து உன்னை விட எனக்கு தெரியுன்ற எண்ணம் வருது. நீ வந்து சரியாக படிக்கலை எனக்கு தெரியும். மற்றபடி ஒரு தனி ஒரு ஆளை பார்க்கும்போது அந்த ஒரு மனப்பக்குவம் கிடையாது. ஆனால் அவங்க வாக்குவாதம் பண்ணும்போது நீ சொல்கிறது தப்பு, உன்னை விட எனக்கு தெரியும் கூட அப்படிங்கிற ஒரு மனநிலை வருது. ஆமாம்.
அதுதான் நான். வேற யாராச்சும்? அப்போ அந்த மனநிலை சரியா? ஒருவேளை அந்த மனநிலை வந்தாலும் அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கும் அந்த வெளிச்சத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். கடவுள் வெளிச்சத்தை கொடுக்கறது தானே கூப்பிடுறாரு, அவங்க தானே வெளிச்சம் வேண்டான்னு சொல்றாங்க. கண்டிப்பா அதுவும் இருக்குது. ஸோ அதுவும் ஆனால் வந்து அப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயத்தை நம்ம தொடர்ந்து வச்சுருக்கோம் அப்படின்னா அதுவும் கூட ஒரு தவறான காரியம்தான், அதுவும் ஒரு தீமை தான். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு தவறான விஷயத்தில் அவங்க ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே வர்றாங்க, அது நமக்கு அவங்க சொல்கிறது தவறுன்னு தெரியுது. அவங்க வந்து அதெல்லாம் கிடையாதுங்க, நான் ஆவியானவரோட உட்காந்து ஜெபம் பண்ணேன், அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க? இல்லை பிரதர், கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. ஆனாலும் கூட அவங்க மனசுக்குள்ளேயும் போய் அதை மாற்றக்கூடிய வல்லமை வந்து யாருக்கு மாத்திரம்தான் இருக்குது? தேவன் இல்லை, ஆண்டவருக்கு இருக்கு. தேவன் வல்லமை இருக்கிறதுனால தான் அவங்கள வந்து கூப்பிடுறாரு. பட் சுதந்திரவாளி தானே. இப்போ ஃபெமிலா இருக்குன்னா ஃபெமிலா சுதந்திரவாளி தான். கடவுள் உங்க மூலமா வச்சு ட்ரை பண்றாரு. பட் ஏத்துக்காது அதோட இஷ்டம். பட் அது வந்து சாத்தா அங்க சொல்றத கேக்குது அப்படின்னா இங்கே ஒன்றும் கடவுள் சொல்ற வார்த்தைக்கு ஒன்றும் மதிப்பெல்லாம் போயிடுது. கண்டிப்பா கடவுள் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கிறார், ட்ரை பண்ணிட்டே இருக்கு. அதுதான் நானும் சொல்றேன். ஒருவேளை அவங்க இன்னைக்கு கேட்கல, நாளைக்கு கேட்கல, இன்னும் ஒரு வருஷம் கூட கேட்காமலே இருக்கட்டும். ஆனாலும் நம்ம வந்து நம்மளுடைய பங்கு என்னது? அந்த ஒரு சகோதரியை பார்த்துட்டோம், அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணுறது மூலமாகவும் ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம். இதுதான். அடுத்ததை நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னாக்கா, கட்டப்பட்ட நாவு புதன்கிழமை பாடத்தில் பார்க்குறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீரு சீதோன்லேருந்து ஆண்டவர் நேராக எங்கே வரல, கலிலேயாவுக்கு வரல. அதுக்கு பதிலாக வந்து அவர் வந்து வடகிழக்கு பகுதிகளுக்கெல்லாம் போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே அந்த மாதிரி போகிறது மூலமாக வந்து அவருக்கு கூட கொஞ்சம் நேரம் கிடச்சிருக்கும், அவரோட சீஷர்களோட இன்னும் நிறைய நேரம் பேசியிருப்பார், நிறைய போதிச்சிருப்பார், அதுக்கான நேரம் கிடச்சிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல ஒரு மனுஷனை வந்து என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. அவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கொன்னை வாய் உடையவனா, கொன்னை வாய் செவிடனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவனுக்கு காது கேட்காது, நல்லாவும் வாய் பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தான் வந்து அவனை வந்து ஆண்டவர்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. அவனுக்கு அந்த பிரச்சனை ஒரு வேளை வந்து ரொம்ப நாளாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவனுடைய வேதனையை ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா? புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் என்ன பண்ணுறாரு, அவனை வந்து குணப்படுத்துகிறார். ஆனால் குணப்படுத்துகிற முறை எப்படி இருக்குது? வித்தியாசமாக இருக்குது. அவர் நேராகவே வந்து ஸ்பீக், அதாவது பேசு அப்படின்னு இருந்தால் பேசியிருக்கலாம். திறக்கப்படுனா அந்த காதுகள் திறக்கப்பட்டு இருக்கும், நாவுகள் திறக்கப்பட்டு இருக்கும் இல்லையா? ஏன் ஆண்டவர் ஒரு வித்தியாசமான வழிமுறையை தெரிஞ்செடுத்தார்? இதுக்கு வந்து சபையார் தான் பேசணும். ஏன்னா எச்சில்ங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். பல கிருமிகள் தொற்று அதில் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏன் எச்சில போய் தொட்டு அவன் வாயில் தடவி நாக்கில் தடவினாருங்கிறது, அது அந்தந்த மிருகத்தோடுக்கு அது ஒரு இப்போ மிருகம்லாம் அதை நக்கி தான் வந்து என்ன பண்ணுதுன்னா புண்ணு ஆற்றிக்குது. ஆனால் நம்மளுடைய பொது பார்வையில் பார்த்தீங்கன்னா 2 இடம் தான் ஒரு மனுஷன் உடம்புல ரொம்ப மோசமான இடம். ஒன்று அந்த கீழே உள்ள இடம் பாட்டம், இன்னொன்று வாய். இது 2ல் தான் ஏகப்பட்ட கிருமிகள் இருக்கும். அதனால தான் எனக்கு வந்து இதில் ஏன் கடவுள் இப்படி செய்தார், நான் புரிஞ்சுக்கல, எனக்கு தெரியலை. பட் ஏன் அதாவது கடவுள் அப்படி ஒரு செய்தார், வேற ஏதாவது செஞ்சுருக்கலாமோ? இல்லை, நாசரேத்துங்கிறது ஒரு மோசமான ஊர், அதுலேருந்து இயேசு கிறிஸ்து வர்றாரு, அது வேற விஷயம். அதான் சொல்கிறேன், நமக்கு தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் கொடுக்கலாம். ஆனாலும் சரியான விளக்கம் தெரியல, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விளக்கம் எப்படி என்னட்டு. செட்ரிக், உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? கடவுள் ஹீல் பண்ணுறதை நம்ம வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இது படிக்கும்போது நாமானோட கதை ஞாபகம் வருது. நாமனை வந்துட்டு யோர்தான் நதியில் போயிட்டு 7 தடவை போயிட்டு இறங்கி எந்திரிக்க சொல்கிறாரு. அப்போது வந்து நாமன் என்ன சொல்கிறாரு, இதை விட நல்ல நதி வந்துட்டு என் ஊரில் இருக்குது. அப்போது மேபி ஜோர்தான் நதி வந்து மேபி இட் வாஸ் நாட் சச் அ க்ளீன். அப்படி தான் கடவுள் வந்துட்டு ஹீல் பண்ணணும்னு அவசியம் இருந்ததா? இல்லாட்டி அவரால் அப்பொழுதும் கூட ஒரு பேச்சால் ஒரு வார்த்தையிலே இல்லாட்டி உடனே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க முடிகிறது கடவுள் தான் நம்மளோட கடவுளாக இருக்கிறாரு. நிறைய காரியத்தில் நமக்கு வந்து ஏன் கடவுள் எப்படி வழி நடத்துகிறான்னு நமக்கு வந்து புரியாமல் இருக்குது. அதுக்கு சரியான
சரியான காரியம் தான். இதுக்குள்ள பதில்லாம் நமக்கு வந்து பரலோகம் போனால் தான் கிடைக்கும். ஸோ there are still so many mysteries which we do not have the answer to. காலகட்டத்தில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருந்திருக்கா அப்படின்றது தெரிலங்க. நம்ம காலகட்டத்தில் வேற ட்ரீட்மெண்ட், அப்போ ஏதாவது மாதிரி ட்ரீட்மெண்ட் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த இருந்திருக்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே அங்கே வந்து நாம் பார்க்க வேண்டிய, கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அவனை குணப்படுத்தும் போது ஆண்டவர் வந்து ஒரு பெருமூச்சு விடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு பெருமூச்சு அப்படின்றது எப்போ வரும்? ஒரு மன பாரம் இருக்கும்போது மாத்திரம்தான் என்ன வரும்? அந்த பெருமூச்சு வரும். அப்போ அங்கே வந்து ஆண்டவரும் வந்து ஒரு மிகப்பெரிய மன பாரத்தோடு தான் வந்து என்ன பண்ணுறாரு, இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். புறஜாதிகள் மாத்திரம் இல்லை, யூதர்களும் கூட இருக்கிறவங்களும் கூட அவரோட அற்புதங்களை பார்க்குறாங்க, தினந்தோறும் அவர் பேசுகிறத கேட்குறாங்க. அவ்வளோ விஷயங்கள் ஆண்டவர் செய்கிறாரு, சொல்கிறாரு. ஆனாலும் கூட நிறைய பேரோட கண்கள் என்ன பண்ணல, திறக்கப்படலை. அதுதான் வந்து அதை குறித்த ஒரு பெரிய பாரம் வந்து அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது அந்த செவிடன் ஊமையன்னு சொல்லி பார்க்குற விஷயம், கட்டப்பட்ட நாவு அன்னைக்கு அவனுக்கு மாத்திரம்தான் இருந்திருக்கா, இல்லை இன்னைக்கு நம்மளும் அப்படி தான் இருக்கோமா? நிறைய நேரங்களில் நிறைய பேர் இன்றைக்கும் வந்து செவிடர்களாகவும், வெறுமனை பேசுறதுனால நாம் வந்து நல்லா பேச தெரிஞ்சவங்கன்றது கிடையாது. ஒருவேளை நம்மளால் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி சொன்னாங்க. அவங்க வந்து மருத்துவ ஊழியம் அப்படிங்கும்போது போய் அவங்களுக்கு மருத்துவ ஊழியம் செய்கிறதுனா என்னது, ஒருவேளை அவங்க துக்கத்தில் இருக்காங்கன்னா அங்கே போய் ஆறுதலான வார்த்தைகளை சொல்கிறதும் கூட மருத்துவ ஊழியம் தான்றாங்க. அப்படிப்பட்ட ஆறுதலான வார்த்தைகளையே சொல்ல தெரியாத ஒரு மனுஷன் இருக்கான். ஆனால் அவனை மைக்க பிடிச்சா பயங்கரமாக பேசுவான்னா அவன் ஊமையன் தான். ஆண்டவரோட பார்வையில் அவன் ஊமையன் தான். ஆனால் அப்படிப்பட்ட ஆறுதலான வார்த்தைகளை சொல்லணும்னா முதல்ல அவங்கள்ட்ட இருந்து நாம் கேட்கணும். அவங்கள்ட்ட எத்தனை வகையான பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ துக்கத்தில் இருக்காங்கன்றதை நாம் செவி கொடுத்து கேட்டால் மாத்திரம்தான் நம்மளால் அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தர முடியும். ஏசாயா இடத்துல ஆக்சுவலாக ஜென்ரலான ஒப்பீனியன் லிசனிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. நம்ம வந்து பேசுகிறது தான் பிரியப்படுறோம், அது நானாகட்டும் மற்றவங்களாகட்டும் பேசுகிறதுக்கு தான் ஆசைப்படுற மொழியை கேட்கறது வந்து கவனிக்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஏசாயா 50:4 ஒருத்தங்க வாசிங்களேன். 50:4 50வது அதிகாரம் 4வது வசனம். அதை வாசிக்கிறதுக்குள்ள நான் இதையும் சொல்லிடுறேன். சேவை செய்ய விருப்பமுள்ள யாரா இருந்தாலும் சரி, those who are willing to serve, அவங்க கேட்கணும். பேசுறது கம்மி பண்ணிட்டு கேட்கிற செயல் திறனை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பதான் அவங்க சேவை செய்ய முடியும். பேசுறதுனால அவங்களால சேவை செய்ய முடியும். ஸோ இந்த எண்ணம் இருக்கவங்க எல்லாருமே என்ன செய்யணும், பேசுறதை குறைச்சிட்டு கேட்கறத நிறைய கேட்கணும். ஏன்னா கேட்கும் பொழுதுதான் அவங்களுக்கு என்ன தேவைன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் நம்ம சேவை செய்ய முடியும். அப்போ ஒரு கல்விமானின் நாவு அப்படின்றது எப்படிப்பட்ட நாவு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏசாயா சொல்கிறாரு. இளைப்படைத்தவர்களுக்கு ஏற்ற சமயத்தில் அவங்களுக்கு தேவையான வார்த்தைகளை சொல்கிறது தான் வந்து ஒரு கல்விமானின் நாவு. அப்படிப்பட்ட நாவு வந்து அவனுக்கு வேணும்னா அதுக்கு முன்னாடி அவன் நல்லா கவனிக்கவும் செய்யணும். அப்படின்ற 2 காரியங்களையுமே பார்க்குறோம். இதுதான் வந்து இங்கேயும் நமக்கான ஒரு பாடமாகவும் இருக்குது. ஒருவேளை கேட்பது பேசுவது சம்பந்தமாக நமக்கும் சில வரங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கலாம். அந்த வரத்தை நாம் எப்படி வந்து பிரயோகிக்கிறோம், எப்படி வந்து ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத குறித்தும் நாம் வந்து யோசித்து பார்க்கணும். அடுத்து நம்ம கடைசி பாடத்துக்கு வருவோம். கடைசி பாடம் என்ன அப்படின்னா புளித்த மாவு. புளிப்பு அப்படின்றது எதை குறிக்குது? புளித்த தன்மை அப்படிங்கிறது பாவத்தன்மையை குறிக்குது. அப்போ இங்கேயும் வந்து புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. யாருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்னு சொல்கிறாரு? பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஏரோதியர்கள். ஏரோதியர்கள்ன்றவங்க யாரு? அந்த காலகட்டத்தில் ஒரு 7 குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. அதில் தான் ஏரோதியர்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். ஓகே. அப்போ இவங்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்னா, அப்போ அவங்களுடைய அந்த தவறான போதனைகள், தவறான வாழ்க்கை முறைகள், அதாவது அவங்க தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு தவறான போதனையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த போதனைகளுக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆண்டவர் வந்து அன்னைக்கு அவங்கள்ட்ட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.
அன்னைக்கு அங்கே அந்த புளித்த மாவு இருந்தது போல இன்னைக்கும் புளித்த மாவு இருக்கா இல்லையா? நிறையவே இருக்குது இல்லையா? அன்னைக்காவது 3 புளிச்ச மாவு, இன்னைக்கு ஏகப்பட்டதாக இருக்குது. அப்போது நாம் இன்னும் எப்படி தான் இருக்கணும்? ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ மார்க் இந்த அதிகாரத்தின் மூலமாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நம்மக்கிட்ட என்ன பண்ணிகிட்ருக்காரு? பேசிட்டு தான் இருக்காரு. ஜஸ்ட்டு போய் நான் என்ன பார்க்குறேன், யூடியூப் பார்த்தாலும் நான் அதுலேயும் பிரசங்கம் தானே கேட்குறேன், அதுலேயும் நான் ஆண்டவரோட செய்தியை தானே பார்க்குறேன் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட செய்தியை கேட்குறோம்? ஒருவேளை ஆண்டவரோட செய்தியை கேட்குறோம், ஆண்டவரோட செய்தியை பார்க்குறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் டெஸ்டிமோனிஸ் இருக்குது. யூடியூப்பில் போனீங்கன்னா சாட்சின்னு சொல்லிட்டு 1000 லட்சக்கணக்கில் இருக்குது. ஆனால் எல்லா சாட்சிகளும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வர சாட்சிகளாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையவே கிடையாது. அப்போ தவறான சாட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது நம்மளை அறியாமலே நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த பக்கம் சாஞ்சி போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ இதை குறித்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்கும். ஒருவேளை நம்ம நல்ல பைபிள் படித்து சத்தியத்துக்குள்ளே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பிரதர் மாதிரினா நீங்கள் எத்தனை பார்த்தாலும் என்ன பண்ண மாட்டீங்க? விழ மாட்டீங்க. இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கிறவங்கன்னா விழுந்துருவோமா இல்லையா? விழுகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பாஸ்டர் எப்போவுமே சொல்லுவாங்க, பாருங்க விழுந்து போக மாட்டீங்கன்னு நினச்சா மாத்திரம்தான் என்ன பண்ணணும்? நம்ம அந்த காரியங்களை பார்க்குறதோ கேட்குறதோ இருக்கணும், மற்ற பிரசங்கங்களை. இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது? நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா நம்மளை அறியாமலே சாத்தான் என்ன பண்ணிடுவான்? அந்த புளித்த மாவுன்ற தவறான போதனைக்குள்ளே நம்மளையும் கொண்டு போய் விட்டுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதுதான் இந்த கடைசி பாடத்தில் இருக்குது. வேறு ஏதாவது கருத்துக்கள்? சரி, அப்போது இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை முறை நாம் வாழணும், நம்ம வெளிப்புற சுத்தத்தை மாத்திரம் பார்க்காம நம்மளுடைய இருதய சுத்தத்தை குறித்து அதிக கவனமாக இருக்கணும் அப்படின்ற காரியங்கள், எப்படி தவறான போதனைகளுக்கு நம்மளுடைய செவியை சாய்த்து போயிடக்கூடாது அப்படின்ற காரியங்கள் எல்லாம் இன்றைய தினமும் இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோம். நன்றி.